ஹலோ அனிமி லவர்ஸ், வெல்கம் பேக் டு அனிமி டெம்ப்ளேட்ஸ். இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டோன்ட் டாய் வித் மீ மிஸ் நெகட்டோரா எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் 6 எபிசோட் போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க பாருங்கள். நான் கேரண்டி உங்கள் ஃபன் அண்ட் ஸ்மைலுக்கு ஸோ அந்த அளவுக்கு ஃபன்ஃபுல்லாகவும் சும்மா காமெடியாகவும் எபிசோடுக்கு கொண்டு போயிருப்பாங்க. ஸோ நல்லாவே இருக்கும். ஒரு என்ஜாயபிளான ஸ்கூல் லவ் சீரீஸ். பார்க்காதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய சீரீஸ். ஸோ இந்த எபிசோடு அதே மாதிரி ஃபன்னுக்கு பஞ்சமே இல்லாமல் ஒரு மாதிரி சூப்பராகவே கொண்டு போயிருப்பாங்க. இத்தனை எபிசோடில் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம ஹீரோக்கும் ஹீரோனி மேலே லைட்டாக க்ரஷ் வந்திருக்கும், நம்ம ஹீரோனிக்கும் ஹீரோ மேலே லைட்டாக க்ரஷ் வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன நடக்குதுன்னு தான் இந்த எபிசோடில் காட்ட போகிறாங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் நம்ம எபிசோட ஸ்டார்ட் பண்ணுவோம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பையன் வந்து ரோட்டில் வந்து ஏதோ பர்ச்சேஸ் பண்ணிட்டு நடந்து போயிட்டு இருக்கோம். ஸோ அப்போ சுற்றி முற்றி தான் எல்லாரும் வந்து இந்த ஜாப்பனீஸ் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டுன்னு ஸோ எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் நம்ம ஹீரோ ரியலைஸ் பண்ணுறோம் சம்மர் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆயிடுது இல்லை, இதுவே தெரியாமல் நம்ம சம்மர் ஹாலிடே வீணாகிட்டு இருக்கோமேன்ற மாதிரி நம்ம ஹீரோ யோசிக்குமா. அப்போதான் அவனுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ நெகட்டோரா வந்து கண்டிப்பாக நம்மளை கூப்பிடுவா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ திங்க் பண்ணுறோம். ஏன்னா போன எபிசோடில் பீச்சுக்கு கூட்டதும் நெகட்டோரா தான். ஸோ இந்த எபிசோடில் இந்த ஃபெஸ்டிவலுக்கும் நெகட்டோரா கூப்பிடுவான்ற மாதிரி நம்ம ஹீரோ திங்க் பண்ணுறோம். ஸோ அப்படியே திங்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சீனில் காட்டுறாங்க. வீட்டில் உட்காந்து நான் ஆடினு இஷ்டமேனிக்கு கேம் ஆடினுக்கிறோம். ஸோ கேம் ஆடிட்டே இருக்கும்போது அப்பயும் அவன் திங்க் பண்ணுறான் நெகட்டோரா கூப்பிடுவான்ட்டு. ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சிருத்து நம்ம ஹீரோக்கு வந்து நெகட்டோரா மேலே சின்னதாக க்ரஷ் ஸ்டார்ட் ஆகிடுதுன்று. அவனும் வந்து நெகட்டோராக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ நெகட்டோரா கூப்பிடுவான்ற மாதிரி. ஸோ இந்த பக்கம் செல்லை பார்க்குறான், இந்த பக்கம் கேம் ஆடுறான், செல்லை பார்க்குறான், கேம் ஆடுறான். ஸோ காலும் வரல. ஸோ நெகட்டோராவும் கூப்பிடல. ஸோ அவனுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே யோசிக்கும் போது ஸோ அந்த கேமில் இருக்க கேரக்டரே நெகட்டோராவாக மாறி என்ன சென்பாய் நீங்கள் ரொம்ப க்ரீப்பின்னு சொல்கிற மாதிரிலாம் தோணுது. ஸோ அந்த அளவுக்கு அவன் நெகட்டோராவோட புல்லிங்க்கு அப்சஸ் ஆகிட்டான். இப்படி நம்மளா கால் பண்ணி கேட்டால் அவன் க்ரீப்பின்னு தான் சொல்லுவான்ற மாதிரி அவனும் யோசிச்சுட்டு சரி ஒரு கட்டத்துக்கு மேலே சரி நம்மளே போய்டுவோன்ற மாதிரி அவன் வந்து ஃபெஸ்டிவலுக்கும் போயிடுறான். போயிட்டு அப்படியே சுற்றி பார்க்குறான். ஸோ ஃபெஸ்டிவலுக்கு நம்மளே வந்துட்டோம், ஷீபா சாப்பிட்டு நம்ம ஒழுங்காக கிளம்பிடலான்ற மாதிரி யோசிக்கும் போது பின்னாடி இருந்து 2 வில்லத்தலமான குரல் கேட்குது. ஸோ யாருன்னு கேட்டவொடனே நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு, பதறான். திரும்பி பார்த்தா நம்ம நெகட்டோராவோட இருந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் தான். என்ன பைசன் இந்த பக்கம் நம்ம சொன்னோடனே அவங்கள பார்த்து அடுத்த செகண்டே விட்டுருங்கடா சாமின்ற மாதிரி நம்ம ஹீரோ வேகமாக ஒரு ஓட்டம் எடுத்தவன் பாரு ஓட்டம்ன்ற மாதிரி வேகமாக ஓடுறான். ஸோ அவங்களும் விட்டுறதா இல்லை, அந்த பொண்ணு துரத்தின்னு வர நம்ம ஹீரோவும் அவனும் பயங்கரமாக ஓடுறான். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஹீரோவை மடக்கி பிடிச்சிட்டு என்னப்பா இந்த பக்கம் நீ வந்து ஃபெஸ்டிவலுக்குலாம் வருவேன் நான் எதிரே பார்க்கலன்ற மாதிரி சொல்ல, இல்லை சும்மா காற்று வாங்க வந்தேன், ஒரு சேஞ்ச் ஓவராக இருக்குமேன்ட்டு. அப்படியா, அயாச்சி வேற இன்னைக்கு வரமாட்டான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்க அயாச்சின்ட்டு நெகட்டோராவை தான் சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவளை அயாச்சின்னு கூப்பிடுவாங்க, நம்ம ஹீரோ வந்து நெகட்டோரான்னு கூப்பிடுவோம். நெகட்டோரா வந்து அவளோட கிளப் ஆக்டிவிட்டியில் பிஸியாக இருக்கா. ஸோ அவளால் இப்போ வர முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படியா சரி அப்போ நான் கிளம்புறேன்ற மாதிரி நம்ம ஹீரோ கிளம்புறான். எங்கே தம்பி போகிற அப்படின்ற மாதிரி மடக்கி பிடிச்சி நம்ம ஹீரோ கழுத்தில் வந்து காலர் போட்டாங்க. ஸோ டாகிஸ்க்கெலாம் போடுவாங்களே பெட் காலர், அந்த மாதிரி போட்டு பிடிச்சி இழுத்துறாங்க. நான் ஒன்றும் பெட்டு கிடையாது என்னை விடுங்கன்ற மாதிரி நம்ம ஹீரோ கதற, தம்பி பைசன் உன்னெல்லாம் விட முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ 2 பேரும் பிடிச்சி மடக்கி பயங்கரமாக டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம நெகட்டோராவை தான் காட்டுறாங்க. ஸோ அவங்களோட ஸ்விம் கிளப்ல வந்து அந்த ஸ்விம்மிங் ப்ராக்டிஸ்லாம் முடிச்சுட்டு வராங்க. ஸோ லேட் ஆகிடுதுன்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும், எனக்கு இது ஒரு நல்ல ப்ராக்டிஸ்ன்ற மாதிரி நம்ம நெகட்டோராவும் சொல்கிறாங்க. அப்போ நம்ம நெகட்டோராக்கு வந்து சின்னதாக அப்படியே நோட்டிஃபிகேஷன் வருது. என்னன்னு எடுத்து பார்த்தா அந்த ஃப்ரெண்டு தான் நம்ம நெகட்டோராக்கு வந்து ஃபோட்டோ சென்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோவை கழுத்தில் காலரை மாட்டி இவங்க 2 பேரும் நம்ம ஹீரோ பெட்டு மாதிரி ட்ரீட் பண்ணி ஃபோட்டோ காமிச்சிருக்காங்க. அதை பார்த்து அடுத்த செகண்டு உங்க 2 பேருக்கு சாவு ஏன் கையில தான்ற மாதிரி நம்ம நெகட்டோரா பயங்கர டென்ஷன் ஆயிட்டாங்க. அப்படியே இந்த பக்கம் காட்டினா எதுக்கு இப்போ அதை நெகட்டோரா காமிச்சு விட்டேன்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கறான். அதை பார்த்துட்டு அவ கண்டிப்பா வருவான்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோவும் இல்லை நெகட்டோரா கிளப் ஆக்டிவிட்டியில் இருக்காங்க, அவங்க வரத்துக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி ஹீரோ சொல்றான். பட் ஆனால் ஹீரோக்கும் நெகட்டோரா வரணும்னு தான் ஆசை. அவனை அப்படி பார்த்துட்டே இருக்கு. அப்படி பார்த்து திரும்பி பார்க்கும்போது நெகட்டோரா வந்து பாயும் புலி மாதிரி செம்ம ஸ்பீடாக வராங்க. ஸோ வேகமாக ஓடியாந்து இங்கே சென்பாய் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ கழுத்தில் காலர் மாட்டிருக்கு. காலரா எதுக்கு அவர் கழுத்தில் காலர் மாட்டிருக்கீங்க, இங்கே பார்த்தியா இது ஃபன்னாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்படியா சரி அப்போ என்கிட்ட கொடுனோடனே இல்லை கொடுக்க மாட்டேன், இப்போ பைசன் எங்களோட ஆள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம நெகட்டோரா வந்து என்னது ஒழுங்காக சென்பாய் என்கிட்ட கொடுத்துருன்ற மாதிரி சொல்ல, அப்போனா நீ என்னை அவங்க ஜெயிச்சு அவனை வாங்கிக்கோன்ற மாதிரி நெகட்டோராவோட ஃப்ரெண்டு சொல்கிறா. ஸோ நம்ம நெகட்டோரா ஓகே நான் ஜெயிச்சிட்டா சென்பாய் எனக்கு தான்ற மாதிரி சொல்லிட்டு அவளும் போட்டி கொத்துக்கிறாங்க. ஸோ என்ன கேம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷூட்டிங் கேம். இந்த திருவிழா சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க டாய்ஸ்லாம்
அடுக்கி வச்சுருவாங்க. கன்னை வச்சு ஷூட் பண்ணோடனே அது எந்த டாயை தட்டுதோ அது அவங்களுக்குன்ற மாதிரி ஒரு கேம் இருக்கும்ல. ஸோ ஆப்வியஸ்லி அதே கேம் தான். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் ஒரு கேம் செட் பண்ணி வச்சுக்கிறாங்க. நம்ம நெகட்டோரா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே தான் போகிறாங்க. ஸோ நம்ம ஹீரோக்கிட்டே ஒரு கன்று கொடுத்து நீங்களும் கலந்துக்கோங்க சென்ட் பாயிண்ட்றாங்க. ஸோ நம்ம நெகட்டோராவோட ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டு சுடுறா. சுட்டவொடனே அது பட்டுருது, பட் அந்த பொம்மை கீழே விழலை. ஸோ இது எழுத்துக்கப்படாது. ஸோ உடனே நம்ம ஹீரோ நெக்ஸ்ட்டு சுடுறான். அவன் சுட்டவொடனே அப்போ வந்து நம்ம நெகட்டோரா கேட்குறா, என்ன சென்பாய் நீங்கள் இந்த பக்கம் வந்திருக்கீங்க ஃபெஸ்டிவலுக்குலாம் கேட்கும்போது, ஏன் இல்லை சும்மா காற்று வாங்கலான்னு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்படியா, பட் நீங்கள் யாருக்கும் வெயிட் பண்ண மாதிரி தெரியுதுன்னு சொல்லும் போது அப்படிலாம் ஒன்றும் இல்லை நம்ம ஹீரோ வைக்கப்படுறான். உங்களுக்கு வந்து யாரு கூடயாவது எங்கேயாவது போகணுன்னு ஆசையாக இருந்தால் நீங்கள் தயக்கப்படாமல் உங்ககிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னவொடனே நம்ம நெகட்டோரா அதை ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டே சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஹீரோக்கும் வந்து அப்போ லைட்டாக அப்படியே அவனும் வெக்கப்படுவான். ஸோ இப்படி நம்ம ஹீரோ சுட்டதும் பட்டிருக்காது. ஸோ நம்ம நெகட்டோரா சுடுவாங்க, அது கரெக்டாக ஹிட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்படியே இவங்க ஃபெஸ்டிவல் என்ஜாய் பண்ணி நெக்ஸ்ட் கேமு இந்த மீன் தொட்டி பிடிக்கிறது, ஸோ இந்த ரிங் போட்டு விளையாடுறது, இந்த மாதிரி கேம்லாம் விளையாடிட்டு ஃபன்னாக போயிட்டுருக்காங்க. ஸோ கடைசியில் கேமெல்லாம் முடிஞ்சவொடனே நான் தான் ஜெயிச்சேன்ற மாதிரி நம்ம நெகட்டோரா சொல்லிட்டு ஸோ சென்பாய் எனக்கு தான்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சொல்லி அவங்க சென்பாயும் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் சரி நம்ம அப்புறம் பார்க்கலாம் டாட்டான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம நெகட்டோராவும் நம்ம ஹீரோவும் மட்டும்தான். ஸோ நம்ம ஹீரோ வந்து அப்படின்னு முழிக்கிறோம். ஸோ நம்ம நெகட்டோரா வந்து இப்போ என்ன பண்ணலாம் சென்பாய் அப்படி சுற்றலாமான்னு கேட்கும்போது சரி ஓகேன்ற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்லிடுறோம். இந்தாங்க கை பிடிச்சிக்கோங்கன்ற மாதிரி நம்ம நெகட்டோரா சொல்கிறா. இல்லை கை பிடிச்சா இது டேட் மாதிரி ஆகிடணும்னு, இது டேட் மாதிரி தானேன்ற மாதிரி நம்ம நெகட்டோரா சொல்லுவோம். அப்படிலாம் இல்லை, சும்மா கிட்டிங் பண்ணேன் சென்பாய், நான் உங்களை டேட்லாம் பண்ண மாட்டேன்னு நம்ம நெகட்டோரா சொல்லி சிரிக்கிறா. ஸோ சொல்லி சிரிச்சுட்டு அப்படியே இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது ஸோ ஃபயர் ஒர்க் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ எல்லாரும் அங்கே போகிறாங்க. ஸோ நம்ம நெகட்டோராவும் நம்ம ஹீரோவை புளிச்சு தள்ளிட்டு அப்படியே ஃபயர் ஒர்க் பார்க்கலான்னு போகிறோம். ஏன் தள்ளுற நானே வருவேன்னு போது சரி வாங்கன்ட்டு போகிறாங்க. ஸோ கியூ பயங்கரமாக நிற்கிது ஸோ ஃபயர் ஒர்க் பார்க்கறதுக்கு. ஸோ அவங்க அந்த கியூவில் நின்று போயிட்டுருக்காங்க. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து கியூ ரொம்ப தூரமாக போயிட்டுருக்கு. ஸோ நம்ம நெகட்டோராவும் அப்படியே நிற்கிறா. ஸோ நம்ம ஹீரோ பார்க்குறாங்க, இப்போ இப்படியே நின்னா இவளுக்கு டயர்டாகிடும். ஸோ கியூ இப்போதைக்கு நான் விடுற மாதிரி இல்லைன்ட்டு ஸோ அங்கே ஒரு ஷார்ட் கட் மாதிரி இருக்கும், ஒரு காட்டு பாதை. ஸோ அவள் நெகட்டோரா அந்த பக்கம் போகலான்னு சொல்லும் போது பின்னாடி இருந்தவங்களாம் வந்து சீக்கிரம் போங்கன்ற மாதிரி தள்ளும் போது நம்ம நெகட்டோரா அந்த கியூவில் மாட்டிப்போம். சென்பாய் நம்ம நெகட்டோரான்ட்டு நம்ம ஹீரோ போயிட்டு அப்படியே யோசிச்சு அப்படி டப்புன்னு கையை பிடிச்சி இழுத்துருவோம். ஸோ இழுத்துட்டு ஓடுவோம். ஸோ அப்படியே அவங்க ரெண்டு பேர் மட்டும் தனியாக காட்டுக்குள்ளே போயிடுவாங்க. ஸோ போனோடனே நம்ம நெகட்டோரா அப்படியே லைட்டாக ஷை ஆகிடும். நம்ம ஹீரோ கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்தோடனே அப்படியே கை விட்டுருவோம். என்ன சென்பாய் ஒரு பொண்ணை தனியாக இட்டுன்னு வந்திருக்கீங்க, என்ன பண்ண போகிறீங்கன்ற மாதிரி கேட்க, வாயை மூடு, நான் இங்கே ஃபயர் ஒர்க் பார்த்தா நல்லா இருக்கும் தான் இங்கே கூட்டின்னு வந்தேன்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அவங்க ரெண்டு பேரும் அங்கே நின்று பேசிகிட்டு இருக்கும்போது ஸோ ஃபயர் ஒர்க்கும் ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ பயங்கரமாக அழகாக பட்டாசுலாம் வெடித்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது வானமே. ஸோ அப்படி ஃபயர் ஒர்க் இருக்கும்போது நம்ம நெகட்டோரா வந்து நம்ம ஹீரோ வழக்கம் போல் டீஸ் பண்ணுறா. என்ன சென்பாய் ஒரு பொண்ணை தனியாக கூட்டின்னு வந்திருக்கீங்க, ஸோ உங்களுக்கு கொஞ்சம் அந்த மாதிரி தாட்லாம் இருக்கும்ல, ஏன்னா நீங்கள் வேறு ஒரு வெர்ஜின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவா என்னடா இவ இப்படி கலாய்க்கிறா, நம்மளை ரொம்ப ஷேம் ஆகுறா, ஸோ இவ்வளோ வெக்கப்படுற மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு நீ அந்த மாதிரின்னு சொல்லி அப்படின்னா என்ன அர்த்தம்ன்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்குறான். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியும் இல்லைன்ற மாதிரி, இல்லை எனக்கு தெரியல நீ சொல்லுன்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து நெகட்டோரா வாயை பிடுங்க பார்க்கலாம். ஒரு கட்டத்துக்கு மேலே நெகட்டோராவும் ஒரு பொண்ணை கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து என்ன பண்ணுவீங்க, கிஸ் அடிக்க போறீங்கன்ற மாதிரி சொல்கிறவொடனே என்னது அப்படிலாம் இல்லைன்னு சொல்கிறான். ஸோ அப்போ வந்து ஒரு பெரிய ஹார்ட் ஷேப்பில் ஒரு பட்டாசு வெடித்தோடனே அந்த வெளிச்சத்தில் வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா மரத்துக்கு பின்னாடி ரெண்டு கப்புள்ஸ் வந்து கிஸ் அடிச்சுட்டு இருப்பாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோக்கும் சரி நெகட்டோராக்கும் சரி பயங்கர வெக்கமாகிடும். ஸோ அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து தெரிச்சு அடிச்சுட்டு ஓடிடுவாங்க. ஸோ என்னடா இது இங்கே வந்து தனியாக ஃபயர் ஒர்க் பார்க்கலான்னு பார்த்தா இங்கே ரெண்டு பேர் கசமுதா பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி நம்ம ஹீரோவும் நெகட்டோரா அப்படி வாரமாக வந்து ரொம்ப வெக்கத்தில் அப்படி மூஞ்செல்லாம் வந்து உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்படியே அங்கே சீனை கட் பண்ண நெக்ஸ்ட் ஃபெஸ்டிவல்லாம் முடிஞ்சு ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்ததுலன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது அப்போ தான் நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறான் நெகட்டோரா சொன்னதை, உங்களுக்கு யாரையாவது பிடிச்சிருந்தா நீங்கள் தைரியமாக அவங்கள கூப்பிடலாம் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோ அப்படியே வெக்கப்பட்டு தயங்கி நெகட்டோரா நெக்ஸ்ட் இயர் நம்ம வரலான்னு சொல்லும் போது ஓகே வரலாம் சென்பா, நெக்ஸ்ட் இயர் நான் என்னோட அந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸையும் போட்டுன்னு வரேன் அப்படின்னு சொல்கிறா. ஓ ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டு வரையா, சரி ஓகேன்ட்டு இவங்க இப்போ போயிடுறாங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் சீனை கட் பண்ணி காட்டுறாங்க. மார்னிங் ஆகிடுது, நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கான். ஸோ ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த சைடு பார்த்தா பயங்கரமாக சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா நெகட்டோரா அவங்க ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ரெண்டு பசங்க வந்து அவங்க டீம் கூட சேர்ந்து ஸோ அவங்க கூட ஃப்ளோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு லைட்டாக காண்டாகுது. ஏன்னா அதில் ஒரு பையன் வந்து நெகட்டோரா மேலே கையெல்லாம் போட்டு ரொம்ப ஃப்ளோட்டிங்காக பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு காண்டாகி போகிற ஒரு குச்சை மெரிச்சிடுறான். அவன் அந்த குச்சை மெரிச்ச சவுண்டை கேட்டு அவனே பயந்து அலறான். ஐயாச்சோ தெரியாமல் மெரிச்சிட்டாங்கன்ற மாதிரி. ஸோ அப்போ நம்ம கேங் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அவனை பார்த்துடுறாங்க. ஸோ சென்பான்ற மாதிரி நம்ம நெகட்டோரா பக்கம் யாரா இந்த கோமாளி பொடி பையனை தெரியுமான்ற மாதிரி அந்த பசங்க கேட்குறாங்க. ஸோ பைசன் நீ என்ன இந்த பக்கம்ன்ற மாதிரி அலோன்றாங்க. ஸோ நம்ம சென்பாயும்
அவன் சும்மா இந்த பக்கம் போயிட்டு இருந்த மாதிரி கிட்ட வரான். ஸோ வந்துட்டு அவனுக்கு வந்து அவனுக்குள்ள அந்த கோவம் இருக்கு. ஸோ சொல்ல வரான், நீன்ற மாதிரி இழுக்கிறான். ஸோ வா நெகட்டோரா போலான்ற மாதிரி தைரியத்தை வர வச்சுட்டு ஃபைனலி நம்ம ஹீரோ சொல்லிடுறோம். சொன்ன உடனே நம்ம நெகட்டோரா அடுத்த செகண்டே எழுந்து நின்று வாங்க சென்பாய் வீட்டுக்கு போகலான்ட்டு ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறான். ஸோ அப்படியே அவங்க 2 பேரும் போனவொடனே பின்னாடி நெகட்டோராவோட ஃப்ரெண்டு போயிடுறாங்க. ஸோ அப்போ அந்த இன்னொரு பொண்ணு எல்லாரும் கிளம்பிடுறாங்க. ஸோ கிளம்பினோடனே இந்த 2 பசங்களுக்கு பல்ப் வாங்கின மாதிரி ஆகிடுது. ஸோ அப்படியே அவங்க போயிட்டு இருக்கும்போது பேசிட்டு வராங்க. அவனுங்க ரொம்ப அனோயிங்காக பேசுகிறானுங்க, எரிச்சலை கிளப்பிக்கின்னு ரொம்ப வழிகிறானுங்க சொல்லிட்டு நல்ல வேலை நம்ம பைசன் காப்பாத்திட்டான்ற மாதிரி நம்ம ஹீரோ புகழ்றாங்க. அப்போ அந்த புது பொண்ணு சொல்றான், எனக்கு ஞாபகம் இருக்கு அன்னைக்கு லைப்ரரியில் மங்கா வரைஞ்சது இவன் தானே மாதிரி. ஆமாம், அவர் வந்து பர்வட்டிஷாக வரைவாருன்னு சொல்லும்போது இல்லை நான் மங்கா ட்ரா பண்ணுவேன், பர்வட்டெல்லாம் வரைய மாட்டேன். இல்லை சென்பாய் நீங்கள் ஹென்டாய் மங்கா வரைவீங்கன்ற மாதிரி நம்ம ஹீரோவை கலாய்க்கிறாங்க. ஸோ அப்படியே கலாய்ச்சிட்டு போகும்போது இந்த கேங்க்கு நானும் செட் ஆக மாட்டேன், பட் எனக்கு இவங்களை பிடிச்சிருக்குன்ற மாதிரி நம்ம நெகட்டோரா பார்த்து ஹீரோவும் ஃபீல் பண்ணுறோம். ஸோ அப்படியே இந்த செட்டில் நம்ம ஹீரோவும் சேர்ந்த மாதிரி காட்டி இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் அனிமி லவர்ஸ் 7th எபிசோட் முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் 8th எபிசோட் நாளைக்கு போட்டுருவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுறீங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற லைக்ஸை வச்சு தான் எனக்கு மோட்டிவேஷனலாக வீடியோ நல்லா இருக்குன்னு நான் டிசைட் பண்ண முடியும். ஸோ அனிமி டெம்ப்ளேட்ஸ்க்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். உங்களை நெக்ஸ்ட் ஒரு அருமையான வீடியோவில் பார்க்குறேன்.